அன்பினர்களே, இன்று வியாழக்கிழமை நண்பகல் செய்தியாக தருகின்றோம். ஈரானுக்கு எதிரான தொடர் தாக்குதல்கள், குண்டுவீச்சு, குண்டுமலைகள் அத்தனையும் அமெரிக்க படைகளால் இன்று அதிகாலை முதல் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. யார் அறிவிக்கிறாங்க? அமெரிக்க தரப்பில் சென்ட்ரல் கமாண்ட் தான் சொல்றாங்க. சரி, ஏன் இந்த திடீர் அந்தர்பல்டி என்றால், இப்பொழுது ஈரானுக்குள்ளே அவங்கள் உட்கட்டமைப்புகள் தாக்கப்படுவது போர் விதிகளை மீறும் செயல் என்று நாம் நேற்று சொன்னோம் இல்லையா? இப்பொழுது உட்கட்டமைப்புகள் அடித்து நொறுக்கப்பட்ட விடயங்களை வீடியோ ஆதாரங்கள் மூலமாக ஐநாவுக்கு கொண்டு சொல்ல போகின்றது ஈரான். அது ஒரு புறம் இருக்கு. இப்பொழுது மீண்டும் ஒரு மானங்கட்ட பேச்சுவார்த்தையாக மீண்டும் இரு நாடுகளும், அமெரிக்காவும் ஈரானும், மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தைகள் நுழைவிற்கான முதலாம் படியை மீண்டும் ஏறுகிறாங்க. வேதாளன் மீண்டும் முருங்க மரத்தில் ஏறினான். அட பாவிகளா, ஏதாவது ஒன்றை செஞ்சு சட்டுப்பட்டு முடிவுக்கு வாங்கன்னா வர மாட்டேங்கிறானே. ஏதாலும் சரி, ஈரான அடிக்கலும் நீ அடித்து சாத்து, இல்லை சரி ஈரான்காரங்க இருக்கிற வளைகுள்ள இருக்கிற எல்லா படை முகாமும் நீ அடித்து சாத்து, சும்மா தொட்டுக்கிட்டு அதுக்கும் வேற வேலை வழி இல்லாம அவனும் பார்த்து போனாலும் பாருங்க. சரியா போச்சு. சரி, ஈரானிய கட்டளை மையங்கள், வான் பாதுகாப்பு தளங்கள், ஏவுகணை திறன்கள் மற்றும் கண்காணிப்பு வசதிகளை தாக்குதல் குறிவைத்தன என அமெரிக்க மத்திய கட்டளை தலைமையகம் தெரிவித்திருக்கின்றது. ஈரானுக்கு எதிரான தங்களது சமீபத்திய தொடர் தாக்குதல்களை நிறைவு செய்ததாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு சென்ட்ரல் கமாண்ட் இன்று புதன்கிழமை இரவு அறிவித்திருக்கின்றது. விடிஞ்சால் நமக்கு வியாழன், சரிதானே? ஜூலை 15 அன்று இரவு 9 மணிக்கு கிழக்கு நேரப்படி ஈரானுக்கு எதிரான தொடர் தாக்குதல்களை அமெரிக்க படைகள் முடிவுக்கு கொண்டு வந்தன என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். இவர்கள் நாளை சனிக்கிழமை அதிகாலை வரையும் தாக்குதல்கள் தொடுக்கப்படும் என்று சொல்லுகின்ற வேளையிலும் ஈரானின் உட்கட்டமைப்புகள் மிகப்பெரிய சேதத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்குது. நாம் தொடர்ச்சியாக அந்த சேதங்களை வழங்க போகின்றோம். ஹார்முஸ் ஜலச்சந்தியை கடந்து செல்லும் வணிக கப்பல்களில் பணியாற்றும் அப்பாவி மாலுமிகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் ஈரானின் திறனை மேலும் குறைப்பதற்காக அமெரிக்க படைகள் ஈரானிய கட்டளை மையங்கள், வான் பாதுகாப்பு தளங்கள், ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான திறன்கள் மற்றும் கடலோர கண்காணிப்பு வசதிகள் மீது தாக்குதல் நடத்தின என்று சென்ட்ரல் கமாண்ட் தெரிவிக்கின்றது. சரி, இப்ப இவ்வளவும் சொன்னால் அப்ப அந்த ஜலச்சந்தியில போற ஏனைய கப்பல்கள் நாளை வெள்ளிக்கிழமை முதல் தாக்குதல் தொடுக்கப்படல. இப்ப நம்ம சாதாரணமா கேட்போம், அதாவது ஹார்முஸ் ஜலச்சந்தியை கடந்து செல்ல வணிக கப்பல்கள் எல்லாம் பணியாற்ற அப்பாவி மாலுமிகளுக்காக அந்த கடல் மார்க்கமாக தாக்குதல் பண்ணக்கூடிய அத்தனை ஆயுதங்களையும் அமெரிக்கா அழிச்சு என்று சொன்னால், நாளைக்கு அவன் எந்த ஒரு டேங்கர் மேலையும் சுடப்படல, அவன் ஏதாவது ஒன்றும் பண்ணப்படால. அப்ப இது பொய் தானே மக்களே? பந்தர் அப்பாஸ் உட்பட பல இடங்களில் உள்ள இலக்குகளை தாக்க சென்ட்ரல் கமாண்ட் துல்லியமான ஆயுதங்களை பயன்படுத்துன்னு சொல்றீங்க. சரி, நீங்க இவ்வளவு அழிச்சு அவன் நாளைக்கு சாதாரணமா எல்லா ஒயில் டேங்கர், கொமர்ஷியல் ஷிப் எல்லாம் போகணுமா? இல்லையா? எதுவுமே போக மாட்டாரு, நாளைக்கு அடிப்பானே. அப்ப எங்க அடிச்சுட்டு வர்றீங்க அதை தெரியல நமக்கு. அன்றைய தினம் முன்னதாக 90 நிமிட தொடர் தாக்குதலின் போது கிரேட்டர் டன் தீவில் உள்ள கடலோர பாதுகாப்பு மற்றும் குரூஸ் ஏவுகணை தளங்கள் மீது அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தி இருப்பதாக அமெரிக்கா தெரிவிக்கின்றது. தலைமை தளபதியின் வழிகாட்டுதலின்படி அமெரிக்க ராணுவம் ஈரானை பொறுப்பேற்க செய்து வருகிறது. ஒரு நீடித்த தீர்வை எட்டுவதற்கான பாகிஸ்தான் மத்தியஸ்த கட்டமைப்பு ஒப்பந்தம் இருந்த போதிலும் ஹார்முஸ் ஜலச்சந்தி விவகாரத்தில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே பதற்றம் அதிகரித்து வரும் சூழலில் இந்த தாக்குதல்கள் நடந்துள்ளன. அமெரிக்க படைகள் ஈரானை தாக்கியுள்ளன. பதிலடியாக தெஹ்ரான் அப்பகுதி முழுவதும் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. இதெல்லாம் பின்னுக்கு நாங்க தருவோம். இப்போதைக்கு இந்த முடிச்ச செய்தியை மட்டும் பார்ப்போம். அமெரிக்காவின் மத்திய கட்டளை தலைமையகம் சென்ட்ரல் கமாண்ட் வெளியிட்டுள்ள சமீபத்திய தகவலின்படி ஈரான் மீது அமெரிக்க படைகள் நடத்திய தாக்குதல் குறித்து முக்கியமான விவரங்களை வெளியாக்கி இருக்கின்றார்கள். ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் சர்வதேச வணிக கப்பல்கள் மற்றும் மாலுமிகளுக்கு ஈரான் தொடர்ந்து அச்சுறுத்தலாக விளங்கியதால் அந்த அச்சுறுத்தலை குறைக்கும் நோக்கில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்கா உத்தியோகபூர்வமாக தெரிவித்திருந்தது. அமெரிக்க படைகள் ஈரானின் கட்டளை மையங்கள், கமாண்ட் சென்டர்ஸ், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்,
ஏவுகணை மற்றும் ட்ரோன் தளங்கள், கடலோர கண்காணிப்பு வசதிகள் மற்றும் குரூஸ் ஏவுகணை தளங்களை இலக்கு வைத்து துல்லியமாக தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும் பந்தர் அப்பாஸ் துறைமுக நகரம் முழுவதும் மற்றும் கிரேட்டர் டான்பு தீவு ஆகியவை இதில் முக்கிய இலக்காக வைக்கப்பட்டுள்ளது என்று சென்ட்ரல் கமாண்ட் தெரிவித்துள்ளது. ஜூலை 15 இரவு, இன்றிரவுன்னா நமக்கு விடிஞ்சிருங்க, அதில் டைம் கேட்டு வந்துடுறாங்க. இன்றிரவு, அதாவது லாஸ்ட் நைட் நமக்கு இப்பதான் விடிஞ்சிருக்குது. இரவு 9 மணிக்கு ET ஈஸ்ட் டைம் இந்த புதிய சுற்று தாக்குதல்கள் நிறைவடைந்ததாக சென்ட்ரல் கமாண்ட் உத்தியோகபூர்வமாக அறிவித்தது. இது பல மணி நேரங்களாக தொடர்ந்த ஒரு தீவிரமான இராணுவ நடவடிக்கையின் ஒரு பகுதியாகும் என்றும் அமெரிக்கா தெரிவித்திருக்கின்றது. இந்த தாக்குதல்கள் நடந்த அதே நேரத்தில் ஹார்முஸ் நீரிணையில் வணிக கப்பல்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய ஈரான் துறைமுகங்களை நோக்கி செல்லும் கப்பல்கள் மீது அமெரிக்கா மீண்டும் ஒரு கடற்படை முற்றுகையை நேவல் பிளாக்கேட் அமல்படுத்தி உள்ளது. நீங்க அடிச்சென்று சொல்லிட்டு மீண்டும் பந்தர் அப்பாஸ் அந்த ஏரியா ஹார்முஸ் சந்தி எல்லாம் திருப்பி நீங்க முற்றுகையை போறோம்னா இதுல பொய்யிருக்கு பாருங்களேன். அமெரிக்காவின் இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரானிய தரப்பு இப்பகுதியில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் ஈரானின் சுகாதார அமைச்சகம் மற்றும் ஊடகங்கள் அவாஸ் நகரில் உள்ள புற்றுநோய் மருத்துவமனைக்கு அருகில் ஏவுகணை விழுந்ததாகவும் ஹெய்ன்ஸ் பகுதியில் உள்ள தொழிற்சாலைகளில் சேதம் ஏற்பட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளன. ஈரானிய படைகளின் இத்தகைய நடவடிக்கைகள் சர்வதேச கப்பல் போக்குவரத்தை அச்சுறுத்துவதாகவும் இவற்றை தடுப்பதில் அமெரிக்கா உறுதியாக இருப்பதாகவும் சென்ட்ரல் கமாண்ட் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் ஈரான் பேச்சுவார்த்தைக்கு திரும்பவில்லை எனில் மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் பாலங்கள் போன்ற முக்கிய உட்கட்டமைப்புகளை தாக்குவோம் என்று அமெரிக்க அதிபர் மீண்டும் எச்சரித்திருக்கிறார். அதாவது இந்த இந்தியாவில் சும்மா இல்ல, இந்த உங்களுக்கு அடிச்சிருக்கிறேன் பார்த்துக்கொள்ளு மகனே, நீ மீண்டும் நாளைக்குள்ள சண்டைக்கு வரல, மீண்டும் நான் திங்கக்கிழமை சண்டை பிடிக்க வருவேன், அடிப்பேன் அப்படி என்று ரம்ஸ் சொல்லுகின்றார். அதுதான் இப்ப ஒரு இந்தியாவில் தான் கொடுக்கப்பட்டிருக்குது, வேற இது பெர்மனன்ட் இல்ல. இந்த அடி போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு கேட்கிற மாதிரி தான் கேட்டிருக்கிறார். இந்த தாக்குதல்கள் நீண்ட காலமாக தொடரும் பதட்டத்தின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது. மேலும் இரு நாடுகளும் ஒருவரை ஒருவர் மாறி மாறி தாக்குதல்களை தொடுத்து வருகின்றனர். ஜூலை 16 இன்று அதிகாலை நேரப்படி அமெரிக்காவின் சென்ட்ரல் கமாண்ட் ஈரானின் ராணுவ இலக்குகளை தாக்கியதை தொடர்ந்து ஈரான் தனது பதிலடி நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி உள்ளது. ஈரான் தனது ரோன்களை பயன்படுத்தி ஜோர்டானில் உள்ள அமெரிக்காவின் அல் அஷ்ரக் வான்படை தளம் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை இலக்கு வைத்து தாக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. சென்ட்ரல் கமாண்ட் தாக்குதலில் பந்தர் அப்பாஸ் பகுதி, கிரேட்டர் டான்பு தீவில் உள்ள கடலோர தற்காப்பு அமைப்புகள் மற்றும் ஏவுகணை தளங்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. ஈரானின் புரட்சி காவல் படை அமெரிக்காவின் ராணுவ கட்டமைப்புகளை அழிப்பதே தங்கள் தற்போதைய நோக்கம் என்று அறிவித்துள்ளது. ஹார்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்தை கட்டுப்படுத்துவதில் இரு தரப்புக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவுகிறது. இந்த நீரிணையை ஈரான் மூடியுள்ளதாக அறிவித்ததை தொடர்ந்து சர்வதேச எரிசக்தி விநியோகத்தில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த ரெக்கார்டிங் நாம் தரப்படும் வரை ஜலச்சந்தியில் எந்த ஒரு கப்பலும் பயணிக்கவில்லை என்பதும் மேலதிக தகவல். அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈரான் பேச்சுவார்த்தைக்கு உடன்படாவிட்டால் அடுத்த கட்டமாக ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் பாலங்கள் போன்ற நாட்டின் முக்கிய உட்கட்டமைப்புகளை தாக்கும் அபாயம் இருப்பதாக எச்சரிக்கை செய்துள்ளார். இந்த மோதல் சூழலால் சவுதி அரேபியாவிற்கு சுமார் 2 பில்லியன் மதிப்பிலான ஆயுத விற்பனையை அமெரிக்கா அங்கீகரித்துள்ளது. இது பிராந்தியத்தில் அமெரிக்கா தனது செல்வாக்கையும் பாதுகாப்பையும் பலப்படுத்த எடுக்கும் நடவடிக்கையாகவும் பார்க்கப்படுகிறது. ஈரானிய அரசு ஊடகங்களின் தகவலின்படி சமீபத்திய தாக்குதல்களில் குறைந்தது 30 பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. அதே சமயம் ஈரானின் தெஹ்ரான் உள்ளிட்ட நகரங்களில் வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயல்பட்டதற்கான சத்தங்கள் கேட்டதாகவும் தகவல்கள் இன்று வியாழக்கிழமை தெரிவிக்கின்றது. இரு நாடுகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் வாய்ப்புகள் குறைவாகவே இருப்பதால் இந்த மோதல் ஒரு நீண்ட கால போராக மாறுமா என்ற அச்சம் உலகளவில் எழுந்துள்ளது. இன்று இவர் இதை நிறுத்தினாலும் கூட பேச்சுவார்த்தையின் பக்கம் ஈரான் இன்னும் ஒரு கிரீன் சிக்னல் கொடுக்கவில்லை என்பதும் மேலதிக தகவல். அமெரிக்க மத்திய கட்டளை தலைமையகம் ஜூலை
2026 நடத்திய தாக்குதல் குறித்து சமீபத்திய அதிகாரப்பூர்வ தகவலும் வெளியாகி இருக்கின்றது. தாக்குதல் இன்று 15ஆம் தேதி என்று நேற்று சொன்னாங்க, நமக்கு 16. தாக்குதல் தொடங்கிய நேரம் அந்த நாள் அதிகாலை 6 மணிக்கு ஈடி டைம் சொல்ல, ஈஸ்ட் டைம், கிழக்கு டைம், அமெரிக்க கிழக்கு நேரப்படி தாக்குதல்கள் தொடங்கின. அந்த நடவடிக்கைகள் சுமார் 30 நிமிடங்கள் நீடித்தது. எனவே காலை 7:30 மணிக்கு ஈஸ்ட் டைம் தான் பகல் தாக்குதல் நடவடிக்கைகள் நிறைவடைந்ததாகவும் சென்ட்ரல் கமாண்ட் உத்தியோகபூர்வமாக தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல்கள் ஒரு தொடர் நடவடிக்கையின் ஒரு பகுதியாகும் என்றும் ஜூலை மாதத்தில் மட்டும் பல முறை இத்தகைய தாக்குதல்கள் நடந்துள்ளன. மேலே குறிப்பிட்ட நேரமானது ஜூலை 15 அன்று காலை அமெரிக்க படைகள் நடத்திய குறிப்பிட்ட தாக்குதல் சுற்றை குறிக்கிறது. ஆக இன்று ஒரு இன்டர்வல் தான். நாம ஏற்கனவே சொன்னோம், இந்த பேச்சுவார்த்தை, அந்த அமைதி பேச்சுவார்த்தை நிலைக்கிறல்ல, நிக்க போறல, அது சும்மா முட்டுச்சந்தையில முட்ட போகுது. இப்ப ஒரு இடைவேளை என்று சொல்லிட்டு ஒரு மிரட்டல், இந்த மரியாதை பேச்சுக்கு வந்துருங்க, இல்ல டான் டூமோன்னு மீண்டும் கண்டு கொட்டுவன் எச்சரிக்கிறார். 30 பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்குது. ஈரானுக்கு சேதம் அதிகம். அதே நேரம் ஈரானின் படை தளங்களுக்கு சேதம் அதிகம். ஆக எப்படித்தான் கணக்கு பார்த்தாலும் உட்கட்டமைப்பு மிகப்பெரிய சேதத்தை கொடுத்திருக்கின்றது ஈரானுக்குள். இந்த பிந்திய தாக்குதல் ஈரானுக்கு கொஞ்சம் சேதாரம் அதிகம். அதே நேரம் வெங்கடையும் அமெரிக்க தளங்களும் மிகப்பெரிய வீழ்ச்சி கண்டிருக்கின்றது, பின்னடைவு கண்டிருக்கின்றது. ஒரு புதிய போர் முனை தந்திரமாக மல்டிபிள் அட்டாக் மூலம் தான் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்குது. புதிதாக புது ஆயுதங்களை இறக்கியது. இது இன்னும் சூடு பிடிக்க வேண்டும் என்றால் இன்னும் நவீன ஆயுதங்களை ஈரான் இறக்க வேண்டிய ஒரு கட்டாய பாட்டுக்கு நிலை வரலாம். அதை விட முக்கியம், இது நிறுத்துவதற்கான ஒரு முக்கியமான நோக்கம் ஒன்று இருக்குது. நாம் அடுத்த இந்த சண்டையை அமெரிக்கா தானாக நிறுத்தியதில் ஒரு பின்விளைவும், அதாவது மிகப்பெரிய ஒரு பின்னணி இருக்கின்றது. அதை நாம் தரக்கொண்டும் ரஷ்யாவிலிருந்து மிகப்பெரிய விமானம் ஒன்று இறங்கிய பிற்பாடு இதை அவர் நிறுத்தி இருப்பதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. அதை நாம் அடுத்த செய்தியாக இன்றிரவு 7 மணிக்கு தருகின்றோம். நன்றிகளை மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.